வணக்கம் மகளே! இன்னைக்கு சில சந்தோஷமான பதிவுகள் எல்லாம் இருக்கு. அத பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம். பல நிறுவனங்களோட அப்டேட்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்ட ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் ரொம்பவே வீக்கா இருந்தது. ஒரு 180, 190 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டி 50 சரிவுல இருந்தது. ஆனா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணி, இப்ப கரண்ட்டா பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு லோலருந்து ஒரு 180 பாயிண்ட்ஸுக்கு மேல, ஒரு 190 பாயிண்ட்ஸுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ, நல்ல ஒரு கெயின் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல நடந்திருக்கு. சேம் அதே தான் பேங்க் நிஃப்டிலயும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ, இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்திருக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு. ஸோ, அனைத்து ஐடி நிறுவன பங்குகளுமே இன்னைக்கு டேல பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ, இது கூட ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே டைம்ல வங்கி பங்குகளோட ஒரு ரெக்கவரும் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நம்ம டெஃபினட்டா வந்து சொல்லலாம். ஸோ, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓரளவு ரெக்கவர போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த சூழ்நிலையில இன்னும் பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல பஞ்சாயத்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ, இந்த பஞ்சாயத்தின் காரணமா தான் மார்க்கெட் ஒரு சரிவையே சரிவோடவே வந்து ஓப்பன் ஆயிருந்தது. பட் இருந்தும் ரெக்கவர் ஆறதுக்கான என்ன ரீசன் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி போர் பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப உக்கிரமா தான் வந்து போயிட்டுருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட தாக்குதலும் அதிகமா இருக்கு. அதே நேரத்தில ஈரான் பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த மற்ற கண்ட்ரீஸ் மேலான தாக்குதலும் ரொம்ப அக்ரெசிவா வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ, இது இன்னும் பெரிய பதற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. கச்சா எண்ணெயோட விலை பார்க்கும்போது இன்னைக்கு டேல கணிசமா வந்து உயர்ந்திருக்கு. ஸோ, இது ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் ஏஐ ஆன ஒரு இம்பேக்ட் தான். ஸோ, ஏஐ பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டாரா இருந்துட்டு இருக்கு. இப்போ கொரியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 9% வரைக்கான ஒரு சரிவ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இறங்கு முகமா தான் இந்த கொரியன் மார்க்கெட் இன்னைக்கு டேல இருந்திருக்கு. ஸோ, பெரிய அளவுக்கான ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த சரிவு யாருக்கு பெனிஃபிட்? இத நம்ம முன்னாடி நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ண மாரி, நமக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஒரு பெனிஃபிட்டா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா, இங்க நம்ம மார்க்கெட்ல இருந்த பெரும் பணம் இந்த மாரியான வளரும் சந்தைகளுக்கு போச்சு. ஸோ, நல்ல ஒரு வளர்ச்சிய வந்து குடுத்தது அந்த கேப்பிட்டல். ஸோ, இப்போ அங்கருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ, அப்படி பண்ணக்கூடிய ப்ராஃபிட் புக்கிங்கில வர காசு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு இன்ஃப்ளோவா வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னும் டிஸ்கஸ் பண்றோம். இது ஒரு ரீசன். அண்டு ஏஐல நடக்கக்கூடிய கரெக்ஷன் டைரக்ட்டா யாருக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பெனிஃபிட்ட குடுக்கும்ன்னு பார்த்தா, ஐடி நிறுவனங்களுக்கு குடுக்கும். ஏன்னா, ஏஐ காரணமா தான் ஐடி நிறுவனங்கள் நல்ல ஒரு சரிவ வந்து சந்திச்சது. ஸோ, இப்போ ஏஐ தான் ரீசனாவும் வந்து இருக்கு. ஸோ, ஐடி நிறுவனங்களோட எழுச்சிக்கும் ஒரு ரீசனா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஸோ, தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்ப்போம். அண்டு அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த ஏஐ நிறுவனங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பா சிப் கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த லட்சணத்தில இன்னைக்கு இருக்க போகுதுங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ, பிரஷர் இப்போதைக்கு அங்க ஏஐல வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ, இது அப்படியே நம்ம நிறுவனங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா மாறுது. குறிப்பா ஐடி நிறுவனங்களுக்கு. ஸோ, இன்னைக்கு டேல டிசிஎஸ் பார்க்கும்போது வேற லெவலான ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ, இந்த வடசென்னையில வர அன்புவின் எழுச்சி அப்படிங்கிற மாரி டிசிஎஸ் நிறுவனத்தின் எழுச்சி அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்னைக்கு டேல பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் 6% மேலான ஒரு ஏற்றத்த இப்ப வரைக்கும் டிசிஎஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, ஒரு பக்கம் இந்த கொரியா மார்க்கெட்டோட டவுன்ஃபால், ஏஐயோட டவுன்ஃபால் ஒரு காரணமா நம்ம பார்த்தாலும் கூட, ஸோ இதுதான் மெயின் ரீசன் என்ன பொறுத்தவரைக்கும். அது போக டீல்ஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாங்க? ஏஐ வந்துருச்சு. டீல்ஸ் கிடைக்காது. வளர்ச்சி இருக்காது. நிறுவனத்த பூட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ, தொடர்ந்து டீல்ஸ் வின் பண்ணிட்டே தான் இருக்காங்க. டிசிஎஸ் மற்றும் மற்ற நிறுவனங்கள். ஸோ, இந்த நேரத்தில ரிசல்ட் வந்து முடிஞ்சாச்சு. வந்து முடிஞ்ச அடுத்த சில நாட்கள்லயே இன்னொரு ஒரு புது ஒரு மல்டி மில்லியன் டீல் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் மல்டி இயர் கான்ட்ராக்ட்டா வந்து இது இருக்க போகுது. ஏபிபி இந்த நிறுவனத்து கூட தான் இந்த டீல் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ, இது இந்த டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸா வந்து பார்க்கப்படுது. ஸோ, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு ஏஐல இவங்களுடைய ஆதிக்கத்த கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நம்பிக்கையா வந்து இருந்தது. ஸோ, அதுக்கேற்ற மாரி இவங்களுடைய லீடர்ஷிப்ப வந்து இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ரீஷஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, பிரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா ஏஐய வந்து மையமா கொண்டு. ஸோ, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த பங்கு ஒரு ஏற்றத்த குடுப்பதற்கு. ஸோ, இதெல்லாம் ஒரு சப் ரீசனா இருந்தாலும் மெயின் ரீசன் ஏஐல நடக்கக்கூடிய செல் ஆஃப் தான். ஸோ, பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். இந்த ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாடத்த கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ, மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா, நமக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாடத்த கற்றுக் கொடுக்கும். ஸோ, பாட்டம்ல இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியா? தவறா? அப்படிங்கிறது காலம் பதில் சொல்லும். அப்படி காலம் பதில் சொல்லும்போது,
உங்கள் முடிவில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படும். அண்ட் அடுத்தடுத்து நமக்கு போகக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி பாதையாக வந்து அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஒன்றே ஒன்று மறக்கக்கூடாது, நம்ம கற்றுக்கிட்ட பாடத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் மறக்கக்கூடாது. அதை அடுத்த ஒரு இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ ஒரே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை அடுத்தடுத்து நம்ம அப்ளை பண்ணிகிட்டே போகும்போது நம்மளோட வெற்றி இன்னும் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பலரும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களில் கூட நான் முதலீடு பண்ணியிருக்கேன். சிலது இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணாமல் கூட இருக்கேன். ஸோ ரீசன் என்னென்னா, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது, கடும் எதிர்ப்புகள் வரும். ஸோ அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அது இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை பேசாமல் இருக்கோம். ஆனால் ஸோ இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக அது மாதிரி இருக்காது. ஏன்னா வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கான நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பல நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்கள் கூட என்னோட ஒரு டிசிஷனை நான் ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த வரவேற்பு அந்த நண்பர்கள் இடமும் இருக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக வந்து இந்த இடத்துல சொல்லுவேன். ஸோ பார்ப்போம், தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, என்ன நிகழ்வுகள் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஐடி நிறுவனங்கள் டெஃபினட்டாக ஒரு பெரும் பாடத்தை இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏற்படுத்தும். இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, ஸோ குளோபலாகவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மைண்ட் செட் தான் ஓடுது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு லெசனை டீச் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ பொறுத்திருப்போம். பொறுமையாக இருக்கும்போது ஒரு ஒரு பெரிய அளவுக்கான பலன் நமக்கு கிடைக்குங்கிறது என்னோட கருத்து. ஸோ டிசிஎஸை தாண்டி இன்றைக்கி பல ஐடி நிறுவனங்களுமே பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. எச்எல்டெக் 5%, இன்ஃபோசிஸ் 4.5% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. விப்ரோ மட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ விப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது அக்யூமுலேஷனுக்கு ஒரு ஒர்த்தான இடத்துல தான் இருக்குது. பட் செக் பண்ணிக்கோங்க, ஐடியே இறங்கிரும், ஐடியே நாசமாக ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்காது. பட் புரிதல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் டிசிஷன் உங்களோடது தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபர்தராக மேபி இந்த ஒரு ஏற்றம் திரும்ப ஏஐ ஸ்டாக்கில் ஒரு ரேலி நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு சரிவு கூட வந்து ஏற்பட்டாலும் ஏற்படலாம். மேபி ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸோ நான் இருப்பேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 1500 நான் முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வருமா என்னன்ட்டுலாம் தெரில. மேபி வந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் வந்து பார்ப்பேன். ஸோ அந்த இடத்துல டெஃபினட்டாக நான் பயந்துட்டு இருக்க மாட்டேன். அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இதை முன்னாடியும் சொல்லியிருக்கேன், பலமுறை வந்து சொல்லியிருக்கேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ பார்ப்போம் மேலே போகுமா என்ன ஏது அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலோட தாக்கம். ஸோ க்ரூட் ஆயிலோட விலை பார்த்திங்கன்னா இப்போது போரின் காரணமாக வந்து உயர்ந்துட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி டேயில் எப்படி ஒரு 3-4% ஏறி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே 4% வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து டெலிவர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த க்ரூட் ஆயில் ஏற்றத்தின் காரணமாக இந்த ஓஎம்சி பங்குகள் பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் சின்னதாக ஒரு சரிவை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது நடக்கிறது தானே. ஸோ இப்போ க்ரூட் ஆயிலோட விலை இன்னும் பெருசாக அக்ரெசிவாலாம் வந்து ஏற ஆரம்பிக்கலை. ஸோ அதுக்குள்ளேயே ஒரு ரூபா கிட்ட வந்து ஏற்றிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஏறின ஏற்றத்தை பேஸ் பண்ணி ஒரு ரூபா கிட்ட பெட்ரோலோட விலையை ஏற்றிருக்காங்க. ஸோ திரும்ப ஏறலாம். க்ரூட் விலை திரும்ப ஏறும்போது இந்த இந்த விலை உயர்வும் இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஈரான் அண்ட் அமெரிக்காவோட போர் தான். ஸோ மேபி நின்றுச்சுன்னா திரும்ப சரியலாம், நிற்கலைன்னா ஏற்றத்தை கொடுக்கும். அது திரும்ப ஒரு ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுல ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் இருக்கேன். ஸோ பொறுத்திருந்து வந்து நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது. பட் இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஒரு சரிவை சந்திச்சா தான் ரொம்ப நல்லது. இல்லைனா இதுலலாம் எந்த சான்ஸும் இல்லை. இது பாட்டுக்கு ஸோ ஒரே இடத்துல தான் நின்றுட்டுருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சது சரிஞ்சிருக்கணும். பட் சரிவடையலை. சரிவடைஞ்சா சான்ஸ், இல்லைனா இல்லை. அதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். அடுத்தது டாடா கேபிட்டல் பார்த்திங்கன்னா கோல்டு லோன் செக்மெண்ட்டில் என்ட்ராக போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஸோ ஒரு நிறுவனத்தை அக்யூசேஷன் பண்ணுறாங்க. ஸோ யோக் லோன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது கேரளாவை பேஸ் பண்ண ஒரு நிறுவனம். அது பேர் என்னமோ போட்டிருந்தாங்க, எனக்கு அந்த பேர் கரெக்டாக வாயில் நுழையில. ஸோ யோக் லோன்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை, இது ஒரு அவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை நண்பர்கள் பலருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். பட் கேரளாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியவர்களுக்கு இதை தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அக்யூர் பண்ணி ஸோ இதன் மூலயமா பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸை வளர்த்தெடுக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை டாடா கேபிட்டல் பார்த்திங்கன்னா இப்போ முன் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல திட்டம். இதுக்கு முன்னாடி எல்என்டி பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை அக்யூர் பண்ணாங்க. அதன் மூலயமா ஸோ கோல்டு லோன் செக்மெண்ட்குள்ளே என்ட்ரு ஆனாங்க. இப்போது டாடா கேபிட்டல் என்ட்ராவதும் என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் தொடர்ந்து இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்ன வளர்ச்சிக்காக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் இவங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சு. ஸோ அடுத்தது
ஸோ இப்போது ஜுவல்லரி பங்கு. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டெய்லியும் பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. ஸோ இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸோட சரிவப்பவே நம்ம கொஞ்சம் வந்து கடுப்பாயி தான் வந்து பேசணும். ஏன்னா, இந்த சரிவு நியாயமே இல்லாத ஒரு சரிவு அப்படின்ட்டு இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு டேல 11% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. ஸோ இவங்களுடைய அந்த Q1 பிசினஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிசினஸ் அப்டேட் தான் வந்து குடுத்துருந்தாங்க. இருந்தாலும் கூட மார்க்கெட் அத பொருட்படுத்தாம போட்டு துவம்சம் பண்ணியிருந்தாங்க. நல்லா போட்டு அடிச்சு இறக்கியிருந்தாங்க கீழ. அப்பவே நம்ம பார்த்தோம். ஸோ டைட்டனோட கம்பேர் பண்ணோம். அண்ட் தங்கமயில் கூட இத வந்து கம்பேர் பண்ணோம். ஸோ இந்த சரிவு பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயமான சரிவு இல்ல. ஸோ 22ல என்ன வேல்யூவேஷன் இருந்ததோ நான் ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது, அதே வேல்யூவேஷன்ல இந்த நிறுவனம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டா வந்து பேசியிருந்தோம். ஆ அந்த சரிவுக்கு அடுத்தது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தில அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்றம் நடந்துட்டே தான் வந்து இருக்கு. ஸோ எதுக்கு அடிக்கிறான்? ஏன் அடிக்கிறான்? அப்படிங்கிறத டெஃபினட்டா நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ பல அனலிஸ்ட் இவன் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான் அப்படின்ட்டு போட்டு அடிப்பாங்க. இது எனக்கு பத்தல. ஸோ அபரிமிதமான ஒரு Q1 பிசினஸ் அப்டேட் வளர்ச்சிய குடுத்துருக்காங்க, காட்டியிருக்காங்க. பத்தல அப்படின்னு மனசாட்சியே இல்லாம சொல்றான். டைட்டனுக்கும் இதுக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு 2% தான் டிஃபரண்ட். மத்த பல செக்மெண்ட்ல கல்யாண் ஜுவல்லர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சிறப்பா இருந்தது. ஆனா, பத்தலடா எனக்கு அப்படிங்கிறான். அப்புறம் என்னதான்டா உனக்கு குடுக்கும் அவன்? எவ்வளோதான் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பான்? அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம மனசுக்குள்ள வரும். எனக்கு அதுதான் வந்தது. என்னடா உனக்கு எவ்வளோ குடுத்தா தான் பத்தும்? அப்படிங்கிற மாரியான ஒரு தாட் தான் எனக்கு வந்துச்சு. என்ன ஒவ்வொரு வருடமுமே 100%க்கு மேலான வளர்ச்சிய ஒவ்வொரு காலாண்டும் குடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? ஸோ அந்த மாரி தான் இப்ப இருக்கக்கூடிய அனலிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, பொய்யான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன காட்டி செல் பண்றானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்களே பெரிய பெரிய ஆட்கள் வந்து பை பண்ணி பெரிய அளவுக்கு கல்லா கட்டிட்டும் போயிடுறாங்க. ஸோ இன்னுமே வேல்யூவேஷன்ல மற்ற நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது சீப்பா தான் வந்து இருக்கு. பட் நல்ல ஒரு ராலி குடுத்தாச்சு. ஓகே. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பலரும் இத அந்த டைம்ல ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பண்ணியிருந்தவங்க ஜாலியா இருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆனா அதே நேரத்தில தங்கமயில்லயும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஸோ அதையும் வந்து நான் அந்த அப்டேட்லயே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்க கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையோட இருப்பது நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ராலியே ரொம்ப நாட்களுக்கு நிலைக்குமா அப்படிங்கிறதும் கஷ்டம் தான். ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப ஒரு பீக்ல தான் வந்து இருக்கு. ஸோ இது சஸ்டெயின் ஆவது பார்த்தீங்கன்னா, கடினம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆனா அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இது அ ஷேர் பிரைஸ் பார்க்கும்போது டபுள் ஆகும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ இறங்குச்சுன்னா முடிஞ்சே போச்சு அப்படிங்கிறதும், ஏறுச்சுன்னா அபரிமிதமான வளர்ச்சிய குடுக்கும் அப்படின்ட்டு ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான், ஒரு காலத்தில தான் நம்ம இருந்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த மிகைப்படுத்துதல்ல இருந்து நம்ம கண்டிப்பா விலகி நிக்கணும். ஸோ ஏன் இவன் மிகைப்படுத்துறான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஸோ அந்த மிகைப்படுத்துதல நம்ம மண்டைக்குள்ள ஏத்தி ஆசைய வளர்த்துனோம்னா, அது பெரிய ஒரு துன்பத்துக்கான ஒரு வழியா இருக்கும் அப்படிங்கிறது என் கருத்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜிண்டால் ஸ்டீல் கிட்ட இருந்து அப்டேட். ஸோ ஜிண்டால் அப்படிங்கும்போது ஞாபகம் வருது. நாளைக்கு ஜிண்டால்ஸாவோட ரிசல்ட் இருக்கு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு ரிசல்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப ஜிண்டால் ஸ்டீல்ல என்ன நடந்திருக்குன்னா, சிஇஓ பார்த்தீங்கன்னா, இந்த கௌதம் மல்ஹோத்ரா வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அ சிஇஓ பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தில பதவி ஏற்று கிட்டத்தட்ட 9 மாசம் தான் ஆயிருக்கு. இந்த 9 மாசத்திலேயே ரிசைன் பண்றது ஒரு கேள்விக்குறிய வந்து எழுப்புது. பட் ஒரு பெரிய குரூப் தான். ஸோ அடுத்த சிஇஓ யாருன்னு தெரியல. யார் வரப்போறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த சிஇஓ ரிசைனுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் கம்பெனி இன்னும் சொல்லாம தான் வந்து இருக்காங்க. பல காரணங்கள் இருக்கலாம். இதில நிறுவனம் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்தில தான் இருக்கும் அப்படின்ட்டுலாம் நம்ம ஒரு அசம்ப்ஷனுக்கெல்லாம் போ முடியாது. ஸோ பல ரீசன்ஸ் இருக்கலாம். அதில ஏதாவது ஒரு ரீசன்ல ரிசைன் ஆயிருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது என்எம்டிசி கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ என்எம்டிசி பார்த்தீங்கன்னா, அவங்க அயர்ன் ஓர் பிரைஸ வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணமா என்எம்டிசி இன்னைக்கு டேல ஒரு சரிவ குடுத்திருக்கு. ஒரு 2% வரைக்கான ஒரு இறக்கம் இன்னைக்கு என்எம்டிசில வந்து நடந்திருக்கு. ஸோ ஓகே. இந்த என்எம்டிசி இப்ப ரீசென்ட்டா கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு ஏற்றத்த குடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ மெட்டல் செக்டார் பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அனைத்தும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மிகைப்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ மெட்டல் செக்டார்லாம் நம்ம அப்படி தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கறது தவிர, வேற வழி இல்ல அப்படிங்கிறது தான் திரும்ப இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!